கருத்துக்கள் இந்த ஏற்படுகளை 4வது பிறந்தநாளை கொண்டாடுகிற அருள் 12வது பிறந்தநாளை கொண்டாடுகிற புரோசியா 10 பிறந்தநாளை கொண்டாடுகிற நடுவனா மிஷலை வலைவனை மாண்டவர் விரைவாக ஆசிரியம் அல்ல உடலுள்ள சோத்தோடு விளையாடுகவும் தன்னுடைய திருமண ஆண்டு விழாவை இன்னும் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நிக்கோலோ ஷாந்தி நிக்கோலோசுடைய குடும்பத்தை ஆண்டு நிறைவாக ஆசிரிக்கவும் ஆரோக்கிய ராஜ்தேவ் Celestina Cynthia, Abraham Don, Felix Daisy, Charles Amrish Ori, Fonde Blessing Silvera, Niranjan Vatsala, Viola Rose, Bosco Stella, Sahai Rani Anthony Babu, Pamela Peter, Nari Rubin, குடும்பங்களை ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசி வேண்டியும் வீல்பர்ட் மோகன் குமார் உடல் உலசுவதற்காகவும் பெண் சின்னாடுவை உடல் உலசுவதற்காகவும் லோது ஜேசு மரியா அனைவருடைய உடல்நல சோதனைக்காகவும் ராயன் மைக்கேலுடைய நல்ல முறையிலே தேர்வு எழுதவும் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் நம்முடைய வாழ்வு நம்மை விட்டு மறைந்து சென்ற பால்ஜி செலஸ்டி மாஸ்லின் கட்டார் நடுவனா கட்டார் அந்துவான் வீரர் மூர்த்தி 1ஆம் ஆண்டு நினைவு மனோ மோகன் 3 30ஆம் நாள் நினைவு பாப்பையா காணிக்கை நேரி யார் இணையாத ஆன்மாக்கள் உத்தரிகர சரத்திலே வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் சவுந்தரராஜன் நூதன்னாள் ராயப்பா அருள் சகோதரர் நூறுராஜுடைய ஆன்மீக இடைக்காட்டிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவிலே நம்முடைய சகோதர சகோதரிகளை அகில உலக கத்தோலிக்க திருவிழாவானது இன்று லூர்து அன்னையுடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு வரவிருக்கிறது. லூர்து அன்னை என்று நாம் சொல்கிற போது உலக நோயாளர்கள் தினத்தை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அன்னையாம் தமிழறியாளை லூர்து தாயை தேடி நாடி வருகிற எல்லா மக்களுக்கும் அன்னை மரியாள் அருளுக்கு மேல் அருளையும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரியையும் புரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக உடல்நலமற்று அன்னையை நாடி செல்கிற அனைவரும் அது நீருக்குள்ளே முழுமையாக இருந்து உடல் நலம் பெற்று மீண்டும் திரும்பி வருகிற அற்புத காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த லூர்தனுடைய திருக்கரங்களில் அனைத்து குடும்பங்களையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்னையாம் தமிழறியாளுடைய பரிந்துரையின் பாதுகாப்பு வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசிரை நம் அனைவருக்கும் நிறைவாக பொழிய வேண்டும் என இத்திருப்பில் நாம் அணிந்து கொண்டாடுவோம். அவள் தாய் பணிந்து வணங்கிடுவோம் என்று அழகான அற்புதமான பாரம்பரிய மிக்க பாடல். அன்னையினுடைய தாயின் அரவணைப்பு, தாயினுடைய பாதுகாப்பு, தாயுடைய பராமரிப்பு இந்த நாள் சிறப்பாக பிப்ரவரி 11 அன்னையாம் லூர்து தாயுடைய திருவிழா. உடல் நலம் பெற, மனம் நலம் பெற, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் உடல் நல குறைபாடுகளால் இருக்கின்றோம், மனநல குறைபாடுகளோடு. ஆக இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அல்லது நாம கூட இருக்கலாம், உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் அன்னையின் வழியாக கேட்போம். நல்ல மனநலத்தோடு நாம் வாழ்ந்திட ஆண்டவருடைய அருள் ஆசீர் தேவத்தாயாம் லூர்தானுடைய பரிந்துரையை திருப்பலியில் நாம் கேட்போம், சிபிப்போம், கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். அன்னையினுடைய அற்புதமான அரவணைப்பில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். யார் யாருக்காக நாம் செபிக்க ஆசைப்படுகிறோம் அவளை முன் வந்து அவளை முன்
திருமுன் கொண்டு வந்து நாம் வேண்டுவோம். நம் வீட்டில் உள்ள பெரியோர்களோ, குறிப்பாக உடல்நல குறைபாடால் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொந்தங்கள், பந்தங்கள், தெரிந்தவர்கள் நாமாக கூட இருந்தால் இப்படியாக அன்னையுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். ஆண்டவருக்கு உகந்த வெத்தலை திருப்பலியை கையளிக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக இறைவனிடத்தில் மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியினால் உடல் நலமும் உள்ள நலத்தையும் பெற்று யார் யாருக்காக இத்திருப்பலில் ஒப்பு கொடுக்கணும் அவர்கள் முழு சுகத்தையும் பெற்று மென்மேலும் எங்கள் பாவ அழுக்குகளிலிருந்து விடுபட்டு எழுவமாக்கும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசையா இறைவனின் தாய் அன்பில் நாம் எவ்வாறு மகிழ்ந்திருப்போம் என்பதை எடுத்துரைக்கும் வரிகளான ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் என்பவற்றை மனதில் இருத்தி தாய் அன்பை பருகுவோம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை. ஆண்டவர்
என் மனம் மகிழ்கின்றது, என் மனம் மகிழ்கின்றது. ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படி. செயல் புரிந்தார், செயல் புரிந்தார். இன்று முதல் என்றும் என்னை பேருடையாள் என்பரே, பேருடையாள் என்பரே, பேருடையாள் என்பரே. ஆண்டவரின் அடிமை இறைவா, உம் திருவுளப்படி. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படி. இறைவா, உம் திருவுளப்படி. அருளினை மறியே நீ வாழ்க, ஆண்டவர் என்றும் உன்னுடனே, எங்களுக்குள்ளே பேறு பெற்றாய், என்றென்றும் நீ வாழ்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 2 இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்து மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்து மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே, பிப்ரவரி மாதம் 11 லூர்து அன்னையுடைய திருவிழாவை அகில உலகமெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி உலக நோயற்றோர் தினமாக இன்றைக்கு அனுசரித்து உடல் நலமும் மனநலமும் பெற அன்னையிடம் வேண்டுங்கள், அன்னையிடம் வாருங்கள், நம்பி வாருங்கள், நலம் பெற்று செல்லுங்கள் என்று அற்புதமான இந்த நாளுடைய அறைகூவலில் நாம் பங்கெடுக்கதான் அற்புதமாக அன்னை நம்ம எல்லோரையும் அழைக்கிறாள் என்ற ஒரு புரிதலோடு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தில் அன்னையிடம் பார்ப்பது அன்புதான், அருள்தான், ஆசீர்தான், ஆற்றல் தான். அன்னை என்றால் அன்பு கடல், அன்னை என்றால் நிறைக்கடல், அன்னை என்றால் திருக்கடல், அன்னை என்றால் அன்புதான். ஆக அன்னை என்றால் ஆற்றல், அன்னை என்றால் ஆசீர், அன்னை என்றால் அருள், அன்னை என்றால் நம்பிக்கை, அன்னை என்றால் எல்லாமே. ஆக தேவத்தாயை வாயார நாம் புகழ்கின்ற, அதனால்தான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னையை அழகுபடுத்த 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 அன்னை நம்ம எல்லோரையும் அழகுபடுத்துவாள். அன்னையை நாம் மகிமைப்படுத்த 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 அன்னை நம் எல்லோரையும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாள். ஆக அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, லூர்து அன்னையுடைய திருவிழா நாளில் லூர்து நகருடைய அந்த காட்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சிய வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது. எத்தனை பேர் லூர்துக்கு போயிருக்கீங்க? லூர்து நகர் போயிருக்கீங்களா? பாரிஸ் போயிருக்கீங்களா? 1, 2, 3. வெரி குட். ஆங்காங்க ஒரு 5 பேர். மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ஒரு 3 முறை வாய்ப்பு கிடைத்தது. பல நாடுகளுக்கு செல்லவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் இங்க கோவிடுக்கு முன்பாக ஒரு 20-22 நாட்டுக்கு செல்ல ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பேன். அதில் பல நாடுகள், பல ஊர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுல நான் ரொம்ப ரம்மியமாக மெய் மறந்து ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கு கூட நினைத்து பார்த்தால் அந்த காட்சி ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது. ஏறக்குறைய இரவு நேரம் 11:30 மணி இருக்கும் அந்த போன நேரம். அப்போது ஒரு சைனீஸ் மொழியில திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. வாய்ப்பில்லை, அந்த சைனீஸ் மொழியில் கலந்து கொண்டோம். தமிழில் திருப்பலி வைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அந்த நேரம். பிறகு ஏறக்குறைய எல்லா மக்களும் சென்று விட்ட பிறகு பல மணி நேரம் தனிமையாக நான் இருந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஏறக்குறைய 1 மணி 1:30 மணி வரைக்கும் அன்னை காட்சி கொடுத்த அந்த மசபெல், அந்த கெபிக்கு முன்பாக அந்த ஒரு அழகான காற்று, தென்றல் காற்று, பிறகு நீரோடையினுடைய சத்தம், ரம்மியமான இரவு, அமைதியான அந்த இரவு, அப்படியே வெளிச்சத்தில் அன்னையினுடைய அற்புதமான அந்த கெபிக்கு முன்பாக இருந்து செபித்த, பார்த்த, ரசித்த ஒரு அழகான நேரம். ஆக உலகத்திலே சொல்லப்படுகிறது அவ்விடத்தில் தான் நிறைய புதுமைகள் நடைபெறுகிறது என்று. உண்மைதான். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு சில புதுமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 1901 ஆண்டு 1901 அப்போது பிரான்ஸ்ல கூட பாரிஸ் மாநகரத்தில் ஒரு பெரிய ரயில் விபத்தானது நடக்கிறது. ஏறக்குறைய பாரிஸுடைய அருகாமையில் மிகப்பெரிய ரயில் விபத்து. அந்த விபத்தில் பல பேர் இறந்து போகிறார்கள், பல பேர் உயிருக்காக போராடுகிறார்கள். அதில் ஒருவர் தான் ஒரு இளைஞன், கார் கேம் என்பது அவருடைய பெயர். கடவுள் மேல் அவ்வளவு பற்றில்லாத அந்த இளைஞன். ஆக அவர் அந்த விபத்தில் அடிபட்டு படுத்த படுக்கையாகிறார். அவங்க அம்மா அழுவாங்க, டெய்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க.
டாக்டர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, உண்மையை சொல்லிதான் ஆக வேண்டும், ஆகவே நீ கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக தான் இருப்பாய், எழுந்திருக்க போவதில்லை, எப்ப வேணாலும் மரணம் நேரிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவன் கதறான், அழுவுறான், அம்மாவும் அழுவுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பதான் அந்த லூர்து நகர் அப்பதான் அப்படியே அந்த பேச்சு பிரபலம் வருகின்ற சமயம் அது. அப்ப அவங்க சொல்றாங்க, லூர்து நகருக்கு போவோம், அம்மா கிட்ட போய் ஜெபிப்போம், நிச்சயம் ஏதாவது நன்மை நடக்கும். அவன் சொல்றான், எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்லை, நான் கடவுளை நம்புறதே கிடையாது. அவங்க அம்மா, உனக்காக இல்லையாட்டியும் எனக்காக நீ கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல, அவனால் எழுந்துக்க முடியாது, ஸ்ட்ரக்சர்ல ட்ரெயின் புக் பண்ணி ஒரு சவக்கிடங்கு அந்த அந்த பெட்டி அந்த ஸ்ட்ரக்சர் அவனை வச்சு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த லூர்து நகர்ல என்ன நடக்குன்னா, ரொம்ப அழகான ஒரு திருப்பலி நடக்கும். திருப்பலி முடிவில் நற்கருணை ஆசீர்வாதம் ரொம்ப அழகா இருக்கும். அது நானும் ஒரு முறை பங்கெடுத்து, நற்கருணை அவ்வளவு அழகா இருக்கும். அப்போ அவனை அங்க கிடைத்து இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குன்னா, ஃபாதர் அழகாக அந்த திருப்பலி முடித்து அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி எடுத்துக்கொண்டு வருகிறார். இவனை நோக்கி கிட்ட வருகின்ற பொழுது நற்கருணை அந்த கதிர் பாத்திரத்தால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உடனடியாக அந்த படுத்த படுக்கையாக எழுந்துக்கவே முடியாது, என்னைக்கு சாகலம் என்று சொன்ன அந்த இளைஞன் துள்ளி குதித்து எழுகின்றான். அப்போ என்ன நடக்குது? தட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ். there were doctors, almost 30 doctors immediately அவங்க ஸ்கிரீன் பண்றாங்க என்ன நடந்தது என்று. பிறகு 30 டாக்டரும் சொன்னது இட்ஸ் a miracle, இது ஒரு மிகப்பெரிய மாபெரும் புதுமை என்று அன்னையுடைய புதுமையாக சாட்சியம் பகரப்பட்டது, அது பதிவு செய்யப்பட்டது. இது ஒன்று, லூர்து நகரில் செல்பவர் அன்னையை நம்புவோர். இரண்டாவது 12/2/1999 இந்து பத்திரிகையில வந்த ஒரு செய்தி. முடக்கவாதம் உற்றவன், த பாரலிட்டிக்கல் ஸ்ட்ரோக், முடக்கவாதம், அந்த எழுந்துக்க முடியாத சூழ்நிலை. அப்ப கேள்விப்பட்டு லூர்து நகருக்கு கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்ற அந்த மாதா காட்சி கொடுத்த அருகாமையில் ஒரு அழகான நீரோடை, அந்த நீரோடை அந்த நாட்களில் பரதத்துக்கு அம்மா சொன்னதை இங்க தோண்டு சொன்ன அங்கிருந்து வந்த தண்ணீர் 160 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி தெரியல, ரியலி மிரக்கல் above the human limitations. ஆகையால அந்த தண்ணியில அவனை முக்கி பிறகு நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கிறாங்க. then he also cured. ஆகையால அந்த முடக்கவாத முற்றவன் அவன் எழுந்து நடக்கிறான். இது போல எண்ணில் அடங்க ஏராளமான புதுமைகள் அன்னை மரியாள் செய்து கொண்டே இருக்கிறாள். இந்த லூர்து நகர் காட்சி நடைபெற்ற ஆண்டு 1858 இல்லையா, பிப்ரவரி 11 இன்றைக்கு. இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன 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 சூழ்நிலையில் தேவத்தாய் காட்சி கொடுக்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு மாதா யார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாத விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 1854 ஆண்டு, 4 ஆண்டுகளுக்கு காட்சி கொடுப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போதிருந்த பாப்பரச திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாளை நாமே அமல உற்பவம் என்று பிரகடனம் செய்கிறார். The Mother Mary is the Immaculate Conception என்ற அந்த டாக்மா விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். நடைபெற்றது 1854. சரிங்களா? இப்போ அது ஒரு மிகப்பெரிய வாத விவாதமாக சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் திரு அவையில். பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 1858 ஆண்டு பிப்ரவரி 11 காட்சி தொடங்கப்படுகிறது. The first apparition took place in the Mesabel கேவ்ல, அந்த குகையில நடைபெறுகிறது. ஏறக்குறைய 18 முறை 18 முறை காட்சியானது கொடுக்கப்படுகிறது. பிப்ரவரி 11 தொடங்கி ஜூலை 14 வரைக்கும். அதுல 13வது காட்சியில அது என்ன நடக்கிறதுனா, அந்த பெர்னதத்து சிறுமி எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க கேட்க, யாரு காட்சி கொடுத்தாங்க, யாருகிட்ட பேசுற, என்ன நடக்கிறது, அவங்க பேர் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊரே திரண்டு இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி லூர்து என்பது ஒரு சாதாரண ஊர், ஒரு சாதாரண குக் கிராமம். அந்த ஊர் ஒரு மலைகளால் சூழப்பட்டது. சாதாரண மக்கள் வாழ்வார்கள், ஆடு மேய்ப்பார்கள். அதில் பெர்னதத்தும் ஆடு மேய்த்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு கட்டத்தில் 13ஆம் தேதி நடைபெற்ற காட்சியில் தான் மக்கள் எல்லோரும் ஒன்றாக குழுமி இருக்கின்ற போது பெர்னதத்து கேட்கிறாங்க, உங்களுடைய பெயர் தான் என்ன? காட்சி கொடுக்கின்ற போது உங்கள் பெயர் தான் என்ன? அந்த காட்சியில் திருத்தந்தை அறிக்கையிட்ட அந்த பெயரை தான் அன்னை மரியாள் உச்சரிக்கிறார். நானே அமல உற்பம் என்கிறார்.
ஆக மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவளவில் பயங்கரமான அன்னையின் மேல பக்தி பயங்கரமா பரவ ஆரம்பிக்கிறது. அதுல இன்னும் உங்களுக்கு கூடுதலான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம தமிழகத்துல எப்படி லூர்து அன்னையுடைய பக்தி வந்தது, அதுக்கு ஒரு வரலாறும் இருக்கிறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், வில்லியனூர் இல்லையா, வில்லியனூர் லூர்து அன்னை கோவில் ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா நம்மளுடைய பிரான்ஸ்ல இருந்து எம்இபி ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, பிரெஞ்சு மிஷனரிஸ். அப்பெல்லாம் பிரெஞ்சு மிஷனரிஸ் நம்மளுடைய தென் தமிழகம் பாண்டிச்சேரியில வேலை செய்யறாங்க. அதுல பெர்னதத்து சிறுமியுடைய சொந்தக்கார சித்தப்பா தான் வில்லியனூர்ல பங்குதந்தையாக இருக்கிறார். அப்ப காட்சி கொடுக்கப்பட்ட அந்த குகையானது அந்த ஃபேமஸ் ஆகிறது, மாதாவுடைய காட்சி. அங்கிருந்து முதல் ஸ்டாச்சு வில்லியனூருக்கு தான் வருகிறது, லூர்து அன்னையினுடைய. ஏன்னா சொந்தகார் அப்படி என்பதால ஒரு எளிதாக கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. அதுபோல காட்சி பார்க்கணும், மாதவுடைய காட்சி கண்கள் மூடப்பட்டதான் இருக்கிறது. ஒரிஜினல் ஸ்டாச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நாம இந்த ஸ்டாச்சுலாம் கண்கள் திறந்துதான் பார்ப்போம். ஆக்சுவலி ஒரிஜினலி கண்கள் மூடப்பட்டது ரொம்ப அழகாக ரம்மியமாக அவ்வளவு ஒரு அழகாக இருக்கு. அதாவது மாதவுடைய காட்சி அப்படின்னா வெள்ளை வெளியேறுன்னு ஒன்று, பிறகு இடையில கச்சை கட்டி, பிறகு ஃபுல்லா லைட்ஸோட அந்த ஒளி மயமாக கையில ஜபமாலையோடு காட்சி கொடுக்கிறாங்க. அது அன்புக்குரியவர்கள், இந்த காட்சிகள், இந்த புதுமைகள், அன்னையினுடைய அற்புதமான இந்த நிகழ்வுகள் நமக்கு பல பாடங்களை நம்முடைய தனிப்பட்ட இன்றைக்கும் சொல்லிக் கொடுக்க. அதாவது அன்றைக்கு லூர்து நகர் தான் காட்சி, இன்றைக்கும் காட்சி நடக்கிறது. எங்கெல்லாம் அன்னையை போற்றுகிறோமோ, எங்கெல்லாம் அன்னையை புகழ்கிறோமோ, எங்கெல்லாம் அன்னையை நம்புகின்றோமோ, எங்கெல்லாம் அன்னையை நாம் வேண்டுகிறோமோ, எங்கெல்லாம் எந்தெந்த குடும்பத்தில், எந்தெந்த தெருக்களில், எந்தெந்த கெபில், எந்தெந்த ஆலயத்தில், எந்தெந்த பேராலயத்தில், எந்தெந்த இடத்தில் நம் தெய்வ தாயே தாயே என்று நாம் கேட்கின்ற போது, கூப்பிடுகின்ற போது, அழுகின்ற போது, கண்ணீரை விதைக்கின்ற போது, அங்கெல்லாம் அன்னை அருளாய், ஆற்றலாய், சக்தியாய், பலமாய், உயிராய், உறவாய், நம்பிக்கையாய், புதிய எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆக இங்க நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த காட்சி எல்லாம் பார்க்கின்ற போது லூர்து அன்னை நமக்கு இன்றைய நாளுடைய திருவிழா நாளில் சில செய்திகள். முதலில் நம்பர் 1, இந்த காட்சிகள் இதுபோல ஏராளமான காட்சி, லூர்து நகரில் காட்சி, பிறகு வேளாங்கண்ணியில் காட்சி, மெக்சிகோவில் காட்சி, பிறகு மெஜுகுரியில காட்சி. அன்னையுடைய காட்சி சொல்வது என்னவென்றால், அன்னை தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னை, தம் மக்களை, நம்மை அன்பு செய்கிறார். Each apparition gives a message that Mother Mary loves each and every one of us. ஆக இன்னைக்கு லூர்து அன்னையுடைய திருவிழாவை நாம் கொண்டாட வருகின்றோம் என்றால், தேவத்தாய் நம்மை அன்பு செய்கிறார், நம் குடும்பத்தை அன்பு செய்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், குருக்களை அன்பு செய்கிறார். ஆக நலிவுற்றவர்களை, நோயுற்றவர்களை, வறியோர்களை, மன அழுத்தத்தோடு இருப்பவர்களை, மன காயங்களோடு இருப்பவர்களை, மனதில் போராடி கொண்டு இருப்பவர்களை, ஆக எந்த நிலையில் இருந்தாலும் தேவத்தாய் எல்லோரையும் அன்பு செய்கிறார். ஆக ஒவ்வொரு காட்சியும் சொல்வது அதுதான், இந்த கெபி சொல்வது அதுதான், ஆலயம் சொல்வது அதுதான், திருப்பலி சொல்வது அதுதான். அம்மா தாய் என்று வாயார நாம் கேட்கிற அன்னையினுடைய அன்புதான் வெளிப்படுது. அதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி. பாருங்க, காணாவூர் திருமணம், அங்கிருந்த மனக்குறை, அங்கிருந்த பிரச்சனை, அங்கிருந்த குடும்ப சிக்கல், அங்கிருந்த கௌரவ பிரச்சனை, இதெல்லாம் அன்னை தன்னுடைய அன்பினால் வெளிப்படுத்துகிறார், பரிந்துரைக்கிறார் இயேசுவிடத்தில். ஆகையால ஒவ்வொரு முறையும் இந்த கெபிக்கு வருகின்ற போது, ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வருகின்ற போது, தாயே என்று நம்ம வீடுகளில் சாமி படத்திற்கு முன்பாக கூப்பிடுகின்ற போதெல்லாம் அன்னையுடைய அன்புதான் வெளிப்பாடு. அந்த அன்பில் தான் அருள், ஆசீர், ஆற்றல், பலம், சக்தி. இது ஒன்று. இரண்டாவதாக, அன்னை 3 இந்த பெர்னதத்திற்கு கொடுத்த காட்சியில் 3 விஷயங்களை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொண்டே இருந்தால், அதாவது 3 வாக்குறுதிகள் அல்லது 3 செய்திகள். நம்பர் 1 என்னவென்றால், பாவிகள் மனமாற்றம் அடைய, the conversion of the sinners, that's very important. ஆகல நம்முடைய திருப்பலி அல்லது நம்முடைய அன்னையுடைய திருவிழா என்றால் மனமாற்றம் அடைய. கிரேக்க வார்த்தையில் மெட்டனோயா என்று சொல்வார்கள், தமிழில் மனமாற்றம், ஆங்கிலத்தில் கன்வர்ஷன், கிரேக்க மொழியில் மெட்டனோயா. கிரேக்க மொழியில் மெட்டனோயா என்பதற்கு என்னன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதான் ஆங்கிலத்துடைய மொழியாக்கம், முழுமையான மனமாற்றம் இல்லையா. ஆக நம்ம எங்கோ எதிலிருந்தோ மாற வேண்டும். அது நம்முடைய குறைவான வாழ்க்கையா இருக்கலாம், பலவீனமுள்ள வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். ஆக இன்றைக்கு அன்னையுடைய அருள், ஆசீர், ஆற்றல், பலம் அல்லது புதுமைகள் என்றால் எங்கோ எதிலிருந்தோ நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பல மாற்றங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மாற்றங்கள், ஆக கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் நடக்கக்கூடிய பாவமோ பலவீனமோ குறைகளோ அதிலிருந்து மாற்றங்கள், கடவுளுக்கு உகந்த வாழ்வாக மாறுவது. ஆக முதல் சிந்தனை, ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு காட்சியும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் மனமாற்றத்திற்கான அழைப்பு. இது ஒன்று. இரண்டாவது செய்தி, அம்மாவுடைய அழகான லூர்து நகரில் கொடுத்த செய்தி ஜெபமாலை.
pray the rosary. அதாவது பெர்னதத்து சிறுமிக்கு அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று பிரெஞ்சு மொழியில் அன்னை மரியாள் பெர்னதத்து கற்றுக் கொடுக்கிறாங்க. Hail Mary full of grace என்று கற்றுக் கொடு, which means the blessed mother always ever and ever likes the people to recite the rosary. ஆகவே ஜெபமாலையை ஜெபிப்பது அன்னை விரும்புகிறாள். அதனால நம்முடைய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் அருள்சின்ன அழகாக சொன்ன powerful weapon in our hands is nothing but the rosary என்கிறார். மிகப்பெரிய சக்தி வலிமையான வாயுதம் எது? ஜெபமாலை என்கிறார். ஜெபமாலையை ஜெபிப்பவர்கள் அதனுடைய பேறுபலனை பெறுவார்கள். லூயி த மான்ஃபோர்ட் இன்னும் அழகாக சொல்லுவார், ஜெபமாலையை தகுந்த விதத்தில் ஜெபிப்பவர்கள் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய சன்மானத்தை பெறுவார்கள், வேண்டுமென்றால் ரத்தத்தில் நான் எழுதி கொடுக்கிறேன் என்கிறார். ஆக அன்னை விரும்புவதுதான் ஜெபமாலை. ஜெபமாலை என்பது இட்ஸ் ஜிஸ்ட் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றில் ரத்தன சுருக்கம் தான் ஜெபமாலை. ஆக அன்னை விரும்புவதுன்னு ஜெபமாலை ஜெபிப்பது குடும்பங்களில் தனிப்பட்டவள். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது என்னன்னா, பெர்னதத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னா, இந்த உலகத்தில் கட்டாயம் உனக்கு மகிழ்ச்சி இருக்காது, நீ நிச்சயம் நிறைய துன்பங்களை துயரங்களை சந்திப்ப, ஆனால் மறு உலகில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லப்பட்ட செய்திதான் மூன்றாவது பெர்னதத்து சிறுமிக்கு. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வாழ்க்கையிலே இந்த குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் சந்திக்கலாம், ஆனால் நிச்சயம் அதற்குரிய சன்மானத்தை நாம் மறு உலகில் பெறுவோம் என்ற ஒரு வாக்குறுதியை செய்தியை அன்னை மரியாள் வழங்குகிறாள். நான்காவது பார்த்தோம் அன்னையினுடைய அற்புதமான இந்த புதுமை நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதாவது புதுமை என்பது மிரக்கல்ஸ் என்பது இட் இஸ் நாட் a one way லைஃப் அல்ல, ஒரு வழி பாதை அல்ல. அதாவது கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் என்பது அல்ல. இது இருவழி பாதை. கடவுளுடைய செயல்பாடோடு நாமும் செயல்பட வேண்டும். அது அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருள் அல்லது தேவத்தாயுடைய ஆசிரியை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் லூர்து நகரில் நடைபெறுகின்ற அதே புதுமையும் ஆசிரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நடைபெற இரண்டு காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும். ஒன்று நம்முடைய உடல் தளத்தில், இன்னொன்று உறவு தளத்தில். இந்த பாடி அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப். இந்த பாடி உடல் தளத்தில் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் ஒரு பையன்கிட்ட அந்த கிளாஸ்ல கேள்வி கேட்கிறார். ஒரு சொம்பு நிறைய ஒரு பையன்கிட்ட தண்ணியை கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? பசங்க எல்லாம் கை வலிக்கும் சார். சரி, ஒரு 10 நிமிஷம் பிடிச்சா இன்னும் ரொம்ப வலிக்கும் சார். 1 மணி நேரம் பிடிச்சிட்டு இருந்தா சார் கையும் மட்டுமா உடம்பெல்லாம் வலிக்கும். அது அன்புக்குரியவர்களே, நம்ம கசப்பான விஷயங்களை நம்முடைய மனசுக்குள்ளாக போட்டு போட்டு இருக்கின்ற போது அது ஒரு நாள் உடம்பு அல்ல, உடல் முழுவதும் இல்ல, மனம் முழுவதும் இல்ல, எண்ணங்கள் முழுவதும் அது வலியாக மாறுகிறது. ஆக நமக்குள்ள கசப்பான உணர்வுகள் ஒருவேளை மன்னிக்காத தன்மையா இருக்கலாம். பெற்றோரை மன்னிக்காதது, சொந்த பந்தங்களை மன்னிக்காதது, ஆக மன்னிக்காம காழ்ப்புணர்வோடு கசப்பான அனுபவங்களோடு நாம் வாழ்கின்ற போது அது கடவுளுடைய அருளை ஆசிரை புதுமையை பெறுவதற்கு தடையாக இருக்கு. அதனால அடிக்கடி சொல்வேன், உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களை. லூர்து அன்னையுடைய திருவிழா உடல் நலம் மனநலம் என்ற மனசுக்குள்ளாக நிறைய கசப்பான அனுபவங்கள், காழ்ப்புணர்வுகள் அல்லது மன்னிக்காத தன்மைகள் அல்லது வஞ்சிக்கின்ற தன்மைகள், பழி வாங்குகின்ற எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாமல் அன்னையே தாயே என்று நீ பார்த்துக் கொள்ளும் என்று கதியாக சரணாகதியாக வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலும் புதுமையும் அருளும் ஆசியும் நடைபெறும். இறுதியாக உறவு தளத்தில், உறவு தளத்தில் அதாவது ஒரு பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டே இருந்தான். அப்ப ஆசிரியர், என்னடா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க, எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, வீட்டுல என்னால படிக்கவே முடியல, உங்க அப்பா யாரான்னு, அதான் பெரிய சண்டையே வீட்டுல அப்படின்னு. ஆக அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க குடும்பங்களில சந்தேகம் சின்னாபின்னமாகிறது. அதுவும் இந்த திருமணம் குடும்பம் பற்றி நிறைய பங்குல உட்காரும் போது படிக்கின்ற பொழுது பல பேர் பழகின்ற போது நிறைய சந்தேகங்கள், நிறைய புரிதல் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுதல். கணவன் மனைவி ஏத்துக்கிறது இல்ல, மனைவி கணவனை ஏத்துக்கிறது இல்ல, பெற்றோர் பிள்ளைகளை ஏத்துக்கிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோர் ஏத்துக்கிறது இல்ல. முன்பெல்லாம் பெற்றோருடைய கையில் பிள்ளைகள் இருப்பார்கள், இன்னைக்கு பிள்ளைகளுடைய கையில் தான் பெற்றோர் இருக்கிறார். அதனால வளர்ப்பது அல்லது நமக்கு ஏற்றாற்போல் இருக்க வைப்பதெல்லாம் மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரிய இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வு, the family is divided in different ways. misunderstanding அல்லது suspicion in the marital life. ஆக இதுபோல சந்தேகங்கள்
அல்லது புரிதல் இல்லாமை, ஏற்றுக்கொள்ளாமை, ஒத்துப்போய் வாழாம இருக்கின்ற பொழுது குடும்பங்கள் சின்னாபின்னமாகிறது, சிதறுகிறது. அதனால் மனசுக்குள்ளாக அவ்வளவு கோபங்கள். ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது, உறவு தளம் சரியில்லாத பொழுது அங்கு நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அன்னையினுடைய புதுமையை நாம் இழப்போம். ஆகையால் லூர்தானுடைய திருவிழா பல செய்திகள், அன்னையினுடைய அற்புதமான அன்புதான் திருவிழாவுடைய அடிப்படை. இரண்டாவது, மனமாற்றத்திற்கான அழைப்பு, ஜெபமாலை தினசரி சொல்வது. இந்த உலகத்தில் நாம் படுகின்ற கஷ்டங்கள் நிச்சயம் அதற்குரிய பேறு பலனாய் இறைவன் நமக்கு வழங்குவார். நம்முடைய உடல் நலத்தை, உள்ள நலத்தை பேணி காக்க மன்னித்து மறந்து மகிழ்வோடு மனநிறைவோடு உறவுகளை சரி செய்து நல்லதொரு திருமண குடும்ப வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் அமைய அன்னையே தேவத்தாயே என்று தேவத்தாயிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னை என்றால் பலம், அன்னை என்றால் சக்தி, அன்னை என்றால் நம்பிக்கை. தேடுவோருக்கெல்லாம் நலம், வருவோருக்கெல்லாம் அருள், கதி என்று வாழ்வர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார். விண்ணுக்கு மதியானவளாக, வாழ்வுக்கு நீதியானவளாக, கண்ணுக்கு காட்சியாக, கற்புக்கு சாட்சியாக, கலங்கரை விளக்கமாக, காவலுக்கு கை கொடுக்கின்ற எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கக்கூடிய தேவத்தாயை நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். உடல் நலமும் உள்ள நலமும் பெறுவோம். உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். உடல் நலமும் உள்ள நலமும் கேட்டு அன்னை இடத்து ஜெபிப்போம். அன்னை நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரம்பொருளே எம் இறைவா, திருச்சபையை ஆளும் தலைவர், திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் உமது இறையரசு பணியை செய்வனே ஆற்றிட போதுமான ஆற்றல்களையும் நற்சுகத்தையும் சோர்வில்லா மனதினையும் அவர்கள் மீது பொழிந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அவரவர் இடத்தை பற்றிக் கொள்ள சுயநலத்தை நிலைநாட்டிக் கொள்ளாமல் உம் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்யும் உத்வேகத்தை எம் நாட்டு தலைவர்களுக்கு வழங்கிடும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று இயம்பிய எம் இறைவா, முதியோர்களையும் நோயாளர்களையும் உமது வார்த்தையால் வளமைப்படுத்தி சோர்ந்து போகும் தருவாயிலும் நோயின் கொடுமையிலும் உமது வாக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமைந்திடும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எத்தகைய இடுக்கண்களிலும் உம்மை கூவி அழைத்தவருக்கு செவிசாய்ப்பவரே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்கள் தங்களின் திறமைகளை அறிந்து அதற்கேற்ப எப்பங்கு நிகழ்வுகளில் பங்கேற்று உம்மை மகிமைப்படுத்தவும், எங்களை சுற்றி உள்ளவர்களின் துன்ப துயரங்களில் வேலைகளில் சொல்லாலும் பொருள் உதவியாலும் இவர்களை ஆற்றுப்படுத்தும் நல்ல இதயங்களை அருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை அன்னையாம் லூர்து தாயிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இவ்விடத்தில் எத்தனையோ மக்கள் நிற்பதும் பார்ப்பதும் செபிப்பதும் வேண்டுவதும் கண்ணீரை கொட்டுவதும் நன்றிகளை சொல்லுவதும், அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, லூர்து தாயினுடைய திருப்பெயரால் இருக்கக்கூடிய அம்மா, இதற்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையும் இன்றைக்கு உடல் நலமும் உள்ள நலமும் என்ற சிந்தனையில் நிச்சயமாக எங்களுக்கு தேவையான அருளை, ஆற்றலை, இயங்கக்கூடிய சக்தியை குடும்பத்துக்கு திருமண வாழ்வுக்கு நகர்ந்து செல்ல உடல் நலத்தை தாரும், மன நலத்தை தாரும், உறவை சரி செய்து உடல் நலத்தை பேணி இவற்றின் வழியாக உம்முடைய திருமகன் அவருடைய மகிமைக்காக என்னாலும் உழைக்க அருள் புரிய ஆற்றல் தர இதோ எங்களுடைய கருத்துக்கள் யார் 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 யாருக்காக நாங்கள் ஜெபிக்க இங்கு வருகை தருகிறோமோ அவர்கள் எல்லாம் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை வைத்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தேவத்தாயே, இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைத்து பெற்று தர வேண்டும் என உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னைக்கு பாடு.
அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வளமுமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ தாயின் வழியாக ஒப்பு கொடுத்து உடல் நலமும் மனநலமும் பெற்றிட தயவுகூர்ந்து தாயிடம் கேட்டு ஆண்டவருடைய திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய இக்கல்வாரி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலி பொருட்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றலுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளுடைய பெருவிழா நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமை படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியானவள் நினைத்தது அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராகிய அனைவரோடும் சேர்த்து நீ தேவத்தாயின் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்துமை புகழ்ந்து வரை குரலா பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னதமும் உமது கணினி ஓசையா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் லூர்து நகர் காட்சி. அந்த காட்சியில் அன்னையினுடைய அற்புதமான எழுந்தேற்றம், அதில் ஆண்டவர் இயேசு நற்கருணையின் வழியாக தான் நிறைய புதுமைகள். ஆகவே நற்கருணை ஆண்டவருடைய அருள் ஆசிரை நாம் கேட்போம். நாம் எல்லோரும் தொடப்பட, நம்முடைய எண்ணங்கள் தொடப்பட, நம்முடைய உடல் இன்னும் நலம் பெற, நம்முடைய மனசு வலிமை பெற, நமக்கென்று இருக்கக்கூடிய திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாய் மாற்ற ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்போம். அன்னையினுடைய பரிந்துரையை நாம் கேட்டு மன்றாடுவோம். யார் யாருக்காக நாம் ஜெபிக்க ஆசைப்படுவோம், குறிப்பாக உடல் நலமற்றோர், அது நாம கூட இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கலாம், அவர்களெல்லாம் நினைவு கூறி அவர்களை தொட்டு கடவுள் அவருடைய திட்டத்தின்படி ஆசீர்வதிக்க அன்னையிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் நீ வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னை என்று வாழ்வில் வெற்றியும் இல்லை. அன்னையோடு நம்முடைய வாழ்வு இயேசுவோடு இணைந்த வாழ்வு. ஆகவே ஆண்டவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து உடல் நலமும் உள்ள நலமும் இறைவன் வழங்க அன்னையுடைய பரிந்துரையை நாம் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிகிறேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி, அன்னையினுடைய அற்புதமான பரிந்துரை,
ஆக கடவுள் தரக்கூடிய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாவோ திருமணம் மனக்குறையானது தீர்க்கப்படுகிறது. அன்னையுடைய உடனிருப்பு ஆண்டவர் இயேசுவின் ஆசீர். அன்னையுடைய உடனிருப்பும் இயேசுவின் ஆசீரும் நம்முடைய குடும்ப வாழ்வின் பலம், தனிப்பட்ட வாழ்வின் வாழ்வு, முழு மனித வாழ்வை நோக்கிய பயணத்தில் அன்னையே நமக்கு துருப்புச் சீட்டு. ஆண்டவன் அருளாய் ஆசீராய் வரக்கூடிய தெய்வத்தில் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆத்துமாவை ஜெபத்தை சொல்லுவோம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அன்புக்கும் பாசத்துக்குரிய அன்னையினுடைய அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு ரொம்ப அழகான விழா, லூர்து அன்னையுடைய விழா. அதுவும் திரு கெபியில் நமக்கு அழகான திருப்பலி. ஆக பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்த கெபில் திருப்பலி வைப்பது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. உதவி பங்கு தந்தையாக நிறைய திருப்பலிகள், பிறகு இப்பொழுது இந்த திருப்பலி ஒரு அழகுதான். இந்த இடத்துல உங்களை எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இடம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் ஒரு விசேஷமான இடம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலிக்கு வருகின்ற போதும் இந்த இடத்தில் அம்மாவிடத்தில் ஜெபித்து விட்டு செல்வதுண்டு. விடியற்காலை எழுந்தோம் என்றால் நற்கருணை ஆண்டவர், பிறகு அன்னையை சந்திப்பதுண்டு. இது போல நம் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கூட இந்த இடம் நமக்கு ஒரு பிடித்தமான இடம். நம்ம இந்த பக்கம் போறவங்க, இல்லை இப்படி வரவங்க, இல்லை ஃபாரை பார்க்க வரவங்க, இல்லை கோயிலுக்கு போகிறவங்க, இல்லை திருப்பலி முடிஞ்சு வரவங்க, நற்கருணை ஆண்டவர் இடத்துக்கு போகிறவங்க, பிறகு தனியாக சில பேர் வருவாங்க. சில பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, முழங்கால் போயிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். சில பேர் சந்தோஷமாக. ஆக இந்த இடம் ஒரு விசேஷமாக அன்னையினுடைய அப்படியே அவங்க தோழமையில், அவங்க போர்வையில், அவங்க கண்காணிப்பில், அவங்க காவலில், அவங்களுடைய அரவணைப்பில் இந்த இடம் இருப்பது பங்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நல்லாக இன்றைய நாள் அமைந்திருப்பது, அதில் நீங்கள் எல்லோரும் வருகை தந்ததுதான் கூடுதலான மகிழ்ச்சி. அதில் லூர்து அன்னையுடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். வருகின்ற வாரத்திலே நமக்கு நாளை மறுநாள் பாத்திமா அன்னையினுடைய நாளை நாம் சிறப்பிக்கின்றோம், 13ஆம் தேதி. அது இன்னும் கூடுதலான, இன்னும் அது ஒரு பெரிய அடுத்த ரிலம், அடுத்த ஒரு தளம். ஆகவே 13ஆம் தேதி காலை வழக்கம் போல் திருப்பலி, பிறகு கொடியேற்றப்பட்டு சாயங்காலம் நமக்கு வேலை வாய்ப்புக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன கருபொருள்? வேலை வாய்ப்புக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆக நம்முடைய குடும்பங்களில் நிரந்தர வேலைகள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், ஆகவே இப்படியாக நம்ம இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். 3வது ஜோன் சிறப்பிப்பார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இது பாருங்க, இன்னைக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? மாதாவுடைய சுரூபம் வாங்கப்பட்டு இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆக இங்க வந்தோடனே நீங்க மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை லூர்தனுடைய அந்த சுரூபம் தான் தேராக நாம் எடுக்க வேண்டும். ஏன்னா மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்றாலும் லூர்து அன்னையுடைய கெபியில் தான். அதே போல் நான் சொன்னே அந்த பெர்னதத் அந்த இதெல்லாம், அதில் இன்னொரு சுரூபம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு லூர்து அன்னை திருத்தலம், அங்கேயும் ஒரு சுரூபம் வந்தது. அங்கேயும் எம்இபி ஃபாதர்ஸ் தான். எம்இபி ஃபாதர்ஸ் என்பவங்க பிரெஞ்சு மிஷனரிஸ். அவங்க தான் அந்த லூர்து அன்னையுடைய பக்தியை பல இடங்களுக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா லூர்து அன்னை காட்சிவர் பிரான்ஸ் இல்லையா? ஆகையால அங்கேயும் லூர்து அன்னையுடைய அற்புதமாக அங்கெல்லாம் ஒரு ஃபாதர் இருந்திருக்கிறார், தாராஸ் என்ற ஃபாதர். 30,000 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் பயங்கரமா பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆக லூர்து அன்னையுடைய கெபி எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே போல் நம்ம சென்னையில பெரம்பூர்ல ரொம்ப விசேஷமாக இன்னைக்கு பல இடங்கள்ல, எல்லா இடங்களிலும் கொண்டு தெருக்கள்ல கூட லூர்து மாதாவுடைய திருவிழாக்களாக நம்முடைய பங்குல ஒரு அழகான புதிய சுரூபத்தை வாங்கி அதை இன்றைக்கு மந்திரித்து அர்ச்சித்து மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாம் பயன்படுத்த போகணும். அதோடு சேர்த்து மாதாவையும் நம்ம இன்னொரு மாத கையில வச்சு பிளஸ்ஸிங் கொடுக்கறதுக்கும் ஒன்று வாங்கணும். ஆகிய இதெல்லாம் ஒரு அற்புதமான காரியங்கள். அதற்கெல்லாம் நமக்கு உதவி. அன்னைக்கு போன முதல் சனிக்கிழமை நான் சொன்னேன், ஒரு சுரூபம் வாங்கிக்கணும். ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. நீ நான் வந்துட்டாங்க. ரொம்ப யார் முதல்ல வந்தாங்க
இருக்காங்களோ சில பேர் ஒருத்தர் வந்து வாங்கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி. அதில் ஸ்டாலின் சூசன் அவர்களுக்கும் அதே போல கேக் ஸ்பான்சர் இன்றைய நாளுடைய பார்த்தீங்கன்னா மோசஸ் ஸ்டெஃபி டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் ஜேக்கப் கோலம் ரோசி அதில் நம்முடைய பங்கினுடைய நிர்வாகக்குள் எப்போதும் பாராட்டுக்கள். பெண்கள் மரியாதை சிறப்பித்தார்கள். அடுத்த தந்தை ஞானமணி நடுவில் வந்து என்ன நடுவில் வரான்னு நினைச்சு அவர் வந்து செவ்வாய்க்கிழமை அந்தோனியர் கோயில் பூசை முடிச்சுட்டு இங்கே வர சொல்லியிருந்தேன். அவர் தான் அங்கே திருப்பலி வைத்தார். பிறகு வந்தார் நமக்கு உதவி செய்வதற்காக. பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அமைப்பெல்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி சின்ன பாட்டை நம்ம உதவி பங்கு தந்தையிட்ட சொல்ல வந்த போது அதை ரொம்ப அழகாக உள்வாங்கி அதை திட்டமிட்டு செய்யக்கூடிய நல்ல ஒரு அபாரமான ஆற்றல். ஆகையால் அவருடைய வழிநடத்திலும் மிகுந்த மகிழ்ச்சி. ஆக எல்லோருக்கும் கரவழி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். பாடவர் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம என்ன நிகழ்வுன்னா தேரானது பவனியாக நாம் எடுத்து வரும். சிறப்பாக உடல் நலம் மனநலத்திற்காக கேட்டு ஜெபிக்க போகிறோம். வந்த பிறகு 5 நிமிடம் தான் நற்கருணை ஆசீர்வாதம். அது முடிந்த பிறகு திரி எண்ணெய் வைக்கப்படும். பிறகு தேநீரானது வழங்கப்படும். சரிங்களா? எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான தூய மரியாவின் நினைவின் கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுரூபமானது இப்பொழுது மந்திரிக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, மை போற்றி மை வணங்கி மை வாழ்த்தி மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம். சிறப்பாக லூதன்னை காட்சி கொடுத்த இந்த நாளில் உம்முடைய தேவத்தாயினுடைய அரவணைப்பு, உடைய தேவத்தாயினுடைய பராமரிப்பு தாயே என்று நாங்கள் கேட்கின்ற போது, கூப்பிடுகின்ற போது, நாங்கள் குரல் எழுப்புகின்ற போது அன்னை எங்களுக்கு மாபெரும் பலமாய் சக்தியாய் ஆற்றலுமாய் நம்பிக்கையுமாய் கலங்கரை விளக்கமாய் காவலுக்கு கை கொடுக்கின்ற அற்புதமான தாயாக இருக்கிறார். அம்மா தாயே உம்மை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்கள் எண்ணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேர்மறை சக்தி பிறக்கிறது. தாயே உம்மை அழகாக நாங்கள் அற்புதமான இந்த சுரூபமாக எடுத்து இவற்றை நாங்கள் பயபக்தியோடு தோள் மேல் சுமந்து கொண்டு எங்கள் ஆலயத்தை சுற்றி வலம் வருகின்ற போது மக்கள், எளிமையான மக்கள், அவர்கள் கேட்கின்ற அந்த ஜெப கருத்துக்களை நிறைவேற்றும். குறிப்பாக இன்றைய நாளில் உடல்நலத்திற்காய் மனநலத்திற்காய் ஜெபித்து யார் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள் இங்கே அவர்கள் தங்களுடைய அந்த ஆசிரை அருளை ஆற்றலை புதுமையை மகிமை பெற இந்த சுரூபம் ஒரு மாபெரும் வல்லமையின் கருவியாக பயன்படுவதாக இவற்றையெல்லாம் உடைய திருப்பெயரால் வேண்டுகிறோம். எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர உம்மை ஜெபிக்கின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயரால் கடவுள் இந்த அழகான சுரூபத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உதவி பங்கு தந்தை மந்திரித்து தூவமிட அன்போடு அழைக்கின்றேன். பிறகு தூவமிடுவோம். ஒரு கொஞ்சம் திருப்பதி முடிச்சிடலாம். லாஸ்ட் பிரேயர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை உயர்த்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையோடு தோல்வியில் அந்த அன்னை என்று வாழ்வில் வெற்றியும் இல்லை என்ற சிந்தனைகளை பெற்றவர்களால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அடுத்தது நானும் அவர்கள் சுபத்தை முன்னேந்து மெழுகுத்திரைகளை கையில் வைத்திருப்ப எல்லாரும் வாங்க சொல்லியிருந்தேன். வாங்கிக்கோங்க. எல்லோருடைய கைகளும் மெழுகுத்திரை ரொம்ப அழகா இருக்கும்.
இதெல்லாம் உங்கள் லூது நாங்கள் நடக்கக்கூடிய காட்சி. மெழுகுத்திரிகளை ஏந்தி கொண்டு செல்வார்கள். ரொம்ப அழகாக நாம் பவனியில பங்கெடுப்போம். அடுத்து ஒரு 10 to 15 நிமிடம் நாம் எல்லாவற்றையும் முடிப்போம். மெழுகுத்திரிகள் அங்கு இருக்கிறது, விற்பனைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். ஏறக்குறைய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கீங்களா ஃபாதர் சஜு? லைட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கீங்களா? லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி ரொம்ப அழகாக நாம் செல்லுவோம். மெழுகுத்திரிகளை வாங்கிக்கங்க. சரி, வாங்கிறதுக்கு பைசா இல்லைன்னா கூட போய் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. ஃபாதர் கொடுப்பார், பங்கு ஃபாதர் கணக்கில் வச்சுப்பார், ஒன்றும் பிரச்சனை. ஃபாதரே கணக்கில் வச்சுக்கோங்க. ஆமாம், இங்கே லைட்டு போடுங்க. இதில் லைட் ஆன் பண்ணுங்க, ஃபோக்கஸில் லைட் ஆன் பண்ணுங்க, ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்ணுங்க. சேர்ஸ் முக்கியமானது. சேர் ஆனது ஓரமாக அவங்க நீங்கள் உட்காந்துங்க. அந்த சேர் எல்லாம் அப்படியே ஓரமாக எடுத்து போடுங்க. சேர் இருந்தால் நம்ம போகிறது கஷ்டம். நீங்கள் எங்கெல்லாம் உட்காந்துங்க சேரத்துக்கு அப்படியே சைடில் போடுங்க. சேரத்துக்கு அப்படியே சைடில் யாரெல்லாம் உட்காந்துங்க சேர் எடுத்து கொஞ்சம் சைடில் போடுங்க. ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை நாம ஒரு நல்ல ஒரு பயபக்தியோட, வாஞ்சையோட, அருளோட, ஆசீர்வாதத்தோட அந்த அன்னையினுடைய அந்த அற்புதத்தை நீங்கள் எல்லோரும் உணர்வீர்கள். வந்தவர்கள் நீங்களாக இருக்கலாம், வராதவர்கள் பல பேராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்கள் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், வயசான பெற்றோர் வீடுகளில் இருக்கலாம். யார் யாருக்காக நாம் ஜெபிக்கணும். ஆக வாலண்டியர்ஸ் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்னாடி இந்த வழி நடத்துங்க பார்ப்போம். சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பார்க்க சந்தோஷம். பிள்ளைங்க முன்னாடி போயிடுங்க. ஏன்னா முன்னாடி வழி நடத்துறதுக்கு ஆள் வேணும். முன்னாடி போயிடுங்க. மாதாவுடைய தேரினுடைய அந்த லைட்ஸ் ஆன் பண்ணுவோம். சத்தம் எல்லாம் பார்த்துங்க. சேர்ஸ் கொஞ்சம் எடுத்து ஓரமா போடுங்க. சேர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சேர்ஸ் எடுத்து ஓரமா போடுங்க. எல்லோரும் சேர்ந்து அப்படியே மாதாவை பார்ப்போம். எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க மாதா. அப்படியே எல்லோரும் அன்னையை பார்ப்போம். மெழுகுத்திரிகளை ஏந்திக்குங்க. மெழுகுத்திரிகளை ஏந்திக்கிட்டு சீக்கிரமாக முன்னாடி கொஞ்சம் ஆட்கள் தேவை. முன்னாடி நகர்த்துறதுக்கு நான் இங்கிருந்து உங்களை வழி நடத்துகிறேன். முன்னாடி கொஞ்சம் போயிடுங்க. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த லைனை ஃபார்ம் பண்ணுங்க. உதவி பங்கு தந்தை கொஞ்சம் ஞானமணி முன்னாடி அனுப்பிடுங்க. ஃபாதர் முன்னாடி அனுப்பிடுங்க. மெழுகுத்திரிகளை கொடுங்க. மெழுகுத்திரி இல்லைன்னா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மாதாவை எல்லாரும் பார்ப்போம். எல்லோரும் சேர்ந்து எல்லாம் திரும்புங்க. மாதாவை பார்த்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி மெழுகுத்திரிகளை உயர்த்தி பிடிப்போம். மெழுகுத்திரி நல்ல உயரமாக. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மே நீசமில்லாதவர் ஈசரே ஆவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரி. அப்படி நகர்ந்து போவோம். தேரினை நம் அன்னையை நாம் தோல் சுமந்து கொண்டு அப்படியே நம்ம முன்னாடி நகர்ந்து போங்க. முன்னாடி நாங்கள் எல்லாரும் ஏறக்குறைய 2-3 பேர் வரிசையாக நிறைய மக்கள் இருக்கீங்க. எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. பவனி என்பது ரொம்ப அழகு. அதாவது அன்னையோடு நாம் ஜெபித்துக் கொண்டு உடல் நலம் பெற. இப்ப நம்ம எங்க சிக்கல் இருக்கிறது? நம்முடைய இருதயத்துல, அல்லது மூட்டு வலியா, அல்லது நம்முடைய ஒரு வகையான கண்ணு பிரச்சனையா, அல்லது கைகளா, எங்க என்ன சிக்கல்? இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வை அல்ல நம்முடைய வேலைகளை செய்ய எங்க சிக்கல் இருக்கிறது? அந்த உடல் நலத்தை உலக நோயற்றோர் தினமாக இன்றைக்கு அனுசரிக்கின்ற வேளையில நிச்சயமாக நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்ற தாயாக நம்முடைய அன்னை இருக்கு. எத்தனையோ புதுமைகள், எத்தனையோ அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே மனநலமும் உடல் நலமும் அன்னை வழங்க எவ்வளவு அழகாக பாருங்க. அம்மா அவ்வளவு அழகாக நம்ம எல்லோரையும் பார்ப்பது, ரசிப்பது, வேண்டுவதற்கு நிச்சயம் அருளையும் ஆசீர்வாதம். அப்படியே மக்கள் நகருங்க, நகர்ந்து போங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் நகர்த்துங்க. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் அப்படியே நகர்ந்து போங்க. நிறைய மக்கள் இருக்கிறதால அப்படியே தேங்கி இருக்கிறீங்க, நகர்ந்து போங்க. அப்படியே நம்ம பாட்டு ஆரம்பிப்போம், பாடல் ஆரம்பிப்போம். மாதாவுடைய அந்த மண்டாட்டு மாலையை பாடுங்க. ஆங்காங்க நிற்பவங்க தயவு செய்து இங்க நின்றாதீங்க. பவனியில் எல்லாரும் பங்கெடுங்க. பெரிய நிறைய மக்கள் வந்ததால மக்கள் வலப்பக்கம் இருக்கிறவங்க நகருங்க. சேராண்ட யாரும் இருக்க வேண்டாம், அப்படியே நகர்ந்து போங்க. ஆலயத்தை சுற்றி வலம் வருவோம். ஆண்டவருடைய அருள் ஆசிரை நாம் பெறுவோம்.
உலகத்தை மீட்ட சூதம் சர்வேசுரா